Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wa la aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammad wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. டிசம்பர் 6 என்றால் இந்த நாளை நம்மளால் மறக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் அந்த டிசம்பர் 6 வரும்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளமெல்லாம் ரணமாக வலிக்கும். ஏன் டிசம்பர் 6 முஸ்லிம்களால் மறக்க முடியல? 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயமான பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிரிகளால் இந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது, சேதப்படுத்தப்பட்டது. உண்மையிலேயே ஒவ்வொரு முஃமின்களுடைய இதயத்திலையும் மிகப்பெரிய ஒரு வலியை அது ஏற்படுத்தி விட்டது. முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் என்றால் என்ன? மஸ்ஜிதுகள் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அந்த மஸ்ஜிதுல என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொதுவாக எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் என்றால் சுஜூத் செய்யக்கூடிய இடம். சுஜூத் செய்யக்கூடிய இடம் என்றால் படைத்த இறைவனுக்கு சிரம்பணியக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜித். இந்த மஸ்ஜித்ல, இந்த பள்ளிவாசல்கள்ல அல்லாஹுவை தவிர மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது தடை. மனிதர்களை படைத்த மனிதனுடைய இறைவனை மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நின்று வணங்கக்கூடிய ஒரு இடம், படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான இடம்தான் பள்ளிவாயில். இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்றால், இஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு கிரேட்ல அந்த பள்ளிவாசல் வச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு கண்ணியத்தை பள்ளிவாசலுக்கு கொடுக்குது தெரியுமா? பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய வீடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகை என்ற அளவுக்கு பள்ளிவாசலுக்கு கண்ணியம் இருக்கின்றது. இன்றைய அளவு கூட முஸ்லிம் அல்லாத பல நண்பர்கள் பள்ளிவாயிலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். பள்ளிவாயில் என்றால் ஒரு பிரதர்ஹுட், சகோதரத்துவம், அதை பேணக்கூடிய இடமாக இருக்கின்றது. அனைத்து மக்களும் ஒன்றாக நின்று எந்த ஒரு பேதமும் பார்க்காம நீங்க இறைவனை வணங்குறீங்க, தொழுறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பள்ளிவாய்கள் என்பது சுத்தமானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான இடத்தை, இறைவனை வணங்கக்கூடிய இடத்தை, இறைவனுக்கு சுஜூது செய்யக்கூடிய, சிரம்பணியக்கூடிய இடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டார்கள். என்ன தவறு செய்தது பள்ளிவாயில்? பள்ளிவாயில என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்துச்சு. இறைவனை வணங்கக்கூடிய இடம் அது. ஒரு இறைவனை வணங்குறதுல என்ன பிரச்சனை? ஆன்மீக ரீதியாவே பேசுவோமே, படைத்த இறைவனை வணங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மனிதர்களை படைத்த ஓர் இறைவனை வணங்குறதுல என்ன பிரச்சனை மனிதனுக்கு இருக்கின்றது? மனிதன் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து விட்டார்கள் என்று தெரிகின்றது. பொதுவாகவே இறைவனை வணங்க வேண்டும் என்றுதான் மனிதர்கள் விரும்புகிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் சொல்லுது, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், மற்றவர்களை வணங்கக்கூடாது என்று சொல்கின்றது. இந்த கொள்கைக்கு யாராவது எதிராக இருப்பார்களா? சில மூடர்கள் இருக்கிறார்கள், சில முட்டாள்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த பள்ளி வாயிலை இடித்தார்கள். பொதுவாக இருக்கக்கூடிய இந்துக்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. பள்ளிவாசல போய் இடிச்சிட்டீங்களாப்பா, பள்ளிவாசல்ல என்ன தப்பு நடக்குது? பள்ளிவாசல்ல 5 வேளை தொழக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அதை போய் இடிச்சிட்டீங்களேன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான மக்களா இருக்கிறாங்க. சில முட்டாள்கள், சில மோசமானவர்கள், அதாவது மனிதர்களே அவர்கள் கிடையாது. இந்த பள்ளிவாசல் இடிச்சவங்க மனுஷங்களே சொல்ல முடியாது. பள்ளிவாயில் என்பது முஸ்லிம்களுடைய உணர்வோடு சேர்ந்தது. பள்ளிவாயில்ல பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்றது என்னது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், நம்மை படைத்த இறைவன் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டுமே வணங்க தகுதியானவன், படைத்த இறைவன் மட்டுமே வணங்க தகுதியானவன். ஏன்? அவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நான் சாட்சி கூறுகின்றேன்.
ஹய்யாலஸ் ஸலா ஹய்யாலல் ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹய்யாலல் ஃபலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், நிச்சயமா அவனே வணக்கத்துக்குரியவனாக இருக்கின்றான். இவ்வளவு அழகான வார்த்தைகள், பள்ளி வாயில்கள் ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள். இது எப்படி, இந்த வார்த்தைகளை எப்படி ஸ்டாப் பண்ண மனசு வந்துச்சு? இந்த வார்த்தைகளை எப்படி ஒலித்து கிட்ட மனசு வந்துருச்சு? உண்மையிலேயே சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு லே மேன், சாதாரணமான அறிவு இருக்கக்கூடியவன், இந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு புனிதம் இருக்கின்றது. தொழுகைக்கு வாருங்கள், இறைவனை வணங்க வாருங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மஸ்ஜிதை உடைக்கிறதுக்கு, அதை இடிக்கிறதுக்கு உங்களை எங்கிருந்து மனசு வந்துச்சு? கரசேவா என்ற ஒரு கூட்டத்தை கூட்டி, அதற்கென்று ஒரு ரத யாத்திரையை உருவாக்கி, திட்டமிட்டு அதை வன்முறையாக மாற்றி 2000 பேர் சாகரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டார்கள். இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம், கருப்பு நாள். அது டிசம்பர் 6 என்பது கருப்பு நாள். நம்மளுடைய தாய் நாடான இந்தியா தலைகுனிந்த நாள், அது முஸ்லிம்களுக்கு துரோகம் விளைத்த நாள். இன்றுமே நாம நீதியை கேட்டுட்டு இருக்கிறோம், உரிமையை கேட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பாபர் மஸ்ஜித் தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தீர்ப்பெண்மோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்குது. முஸ்லிம்களை இத்தனை வருஷமாக போராடி அவங்களுடைய பணத்தை செலவழிச்சு, அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிச்சு, கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு, எங்களுடைய பள்ளியை ஏன் இப்படி உடைச்சிட்டீங்க, எங்களுக்கு நீதம் வேண்டும், எங்களுக்கு பள்ளி மீண்டும் வேண்டும், பாபர் மஸ்ஜிதை அது இருந்த இடத்துல பள்ளி வேண்டும் என்று நீதி கேட்டார்கள். எல்லா நீதியும் காதை அடைத்து விட்டது. நீதம் இல்லை, நீதி இல்லை. முஸ்லிம்கள் தெருவில் இருந்து கத்துனதுதான் மிச்சம், ஒண்ணுமே நடக்கல. அப்போ சுப்ஹானல்லாஹ், நாம இதுல படிக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? அது ரொம்ப முக்கியமானது. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டை இழந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய மாளிகைகள் எத்தனையோ இருக்கின்றது, அதுல ஒன்றை இழந்துட்டோம். மிகப்பெரிய வருத்தம் தான், மிகப்பெரிய வழிதான், மிகப்பெரிய வேதனை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான நீதி கேட்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம இன்னும் கவலைப்பட்டு இருக்கிறோம், இன்னும் நம்மளுடைய மனசுல அது ரணவேதனையாக இருக்கின்றது, மிகப்பெரிய துரோகம் என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து எடுக்கின்றான் என்றால், ஒரு மிகப்பெரிய சோதனை நமக்கு தருகின்றான் என்றால், எதற்காக தருகின்றான்? இது மிகப்பெரும் சோதனையா இல்லையா? இது மிகப்பெரும் கஷ்டமாக இல்லையா? நிச்சயமாக மிகப்பெரும் கஷ்டம்தான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டத்தை, இந்த சோதனையை இந்த உம்மத்துக்கு தந்தான், முஸ்லிம்களுக்கு தந்தான் என்றால், லஅல்லஹும் யர்ஜிஊன், மீண்டும் முஸ்லிம்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்காக. சகோதர சகோதரிகளை, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையை நமக்கு தருகின்றான் என்றால் ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாம நாம அந்த சோதனையை கடந்து சென்று விட்டோம் என்றால் அது மிக பெரும் குற்றம். லஅல்லஹும் யர்ஜிஊன், மீண்டும் அவர்கள் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக தான் சோதித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். பாபர் மஸ்ஜித் இடிச்ச சம்பவம் அதுதான் நமக்கு தருது. இது மிக பெரும் சோதனை. முஸ்லிம்கள் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சோதனை தான் இது. இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. சற்று யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளை, சற்று யோசிச்சு பாருங்க. பாபர் மஸ்ஜிதை இழந்துட்டோம், பள்ளிவாசலை இழந்துட்டோம். ஆனா இந்த பள்ளிவாசல் இழந்த இந்த சம்பவம் பள்ளிவாசலோடு என்னை தொடர்பு படுத்திச்சா? இதான் மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ரூஹ், அவங்களுடைய ஆத்மா அந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஆஹிருல் கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பயன்படுத்திய வார்த்தைகள்ல சிலது என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள். தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அஸல்லன் நாஸ் என்று கேட்டார்கள். மனிதர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தை இறுதியாக தொழக்கூடிய நிலையில் பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை கண்டு அகமகிழ்ந்து அடைந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத் இன்னைக்கு பள்ளியை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோம். பள்ளிவாசலை நேசிக்கிறோம் என்று நாவால் சொல்லுகின்றோம், ஆனால் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் எங்களுடைய நிலை என்ன? சற்று நம்மளுடைய உள்ளத்துல கை வச்சு சொல்லணும். ஃபஜர் நம்மளால தொழ முடியுதா? பள்ளிக்கு போய் இமாமுக்கு பின்னாடி இமாம் ஜமாத்தோடு நம்மளால ஃபஜர் தொழுக முடியுதா? நம்மளால ஏனைய மற்ற 5 வேளை தொழுகையும் சரியான முறையில
ஜமாத்தோடு பள்ளியில போய் நம்மளால தொழ முடியுதா? தொழ முடியல என்றால் பாபர் மஸ்ஜிதுக்காக நாம கவலைப்படுகின்றோம், ரணவேதனைப்படுகின்றோம் என்றால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இந்த சோதனையை தந்தான் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வசியத் செய்து விட்டு போனார்கள். தொழுகையை கைவிட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்னு தொழ முடியலையா உட்கார்ந்து தொழுங்கள், உட்கார்ந்து தொழ முடியலையா படுத்துட்டு தொழுவுங்க, அப்பவும் உங்களால தொழ முடியலையா உங்களுடைய கண் அசைவுகளால தொழுவுங்க, உங்களுடைய உடல் அசைகளாக தொழுவுங்க என்று சொன்னார்கள். தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணு தெரியாத சஹாபி, நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியல, எனக்கு கண் தெரியவில்லை, வயசாகி விட்டது, எனக்கு சலுகை இருக்குதா, நான் வீட்டிலேயே தொழுதுக்கலாமா என்று கேட்கிறார்கள். உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பாங்கு சொல்றது கேட்கின்றதா? உங்களுடைய காதால் பாங்கு சொல்லக்கூடிய அந்த ஓசை கேட்கின்றதா? ஆம் கேட்கின்றது. அப்போ நீங்க தவண்டாவது தொழுக வர வேண்டும் என்று சொன்னார்கள். தவழ்ந்தாவது நீங்க தொழுக வரணும். தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி தான். தொழுகை அந்த அடிமை சரியான முறையில் தொழுதிருந்தான் என்றால் ஏனைய மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அழகான பதிலை சொல்லிவிடுவான். மற்ற கேள்விகள் எல்லாம் லேசாக முடிந்துவிடும். தொழுகை சரியில்லை என்றால், தொழுகையை அவன் பேணி பாதுகாக்கவில்லை என்றால் நிச்சயமாக மற்ற எல்லா கேள்விகளும் அவனுக்கு கடினமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வெற்றி வேண்டும் கண்ணியம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் சொன்னது இது? எந்த அரசியல்வாதியும் சொல்லவில்லை, எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரும் சொல்லவில்லை. அல்லாஹ் அஸ்ஸ வஜல், நம்மை படைத்த இறைவன் சொல்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்களுடைய முதலாவது சிஃபத் என்ன? அவங்களுடைய முதலாவது பண்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகை என்பது சாதாரண விஷயம் இல்லை சகோதர சகோதரிகளே. டிசம்பர் 6 வந்துச்சுன்னு சொன்னா பாபர் மஸ்ஜிதை இடிச்ச நாள் என்று நமக்கு தோணுகின்றது, கவலை வருகின்றது. ஆனா நாம திருந்தலையே, பள்ளி வாயில்களை வந்து நாம நிறைக்கலையே, பள்ளி வாயில்களில் போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடியவர்களாக இல்லையே, பள்ளி வாயில்களை அலங்கரிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் இல்லையே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி நாம சஃப்ல நிற்கின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகள் என்ற நினைப்போடு நாம தொழவில்லையே. தொழக்கூடியவர்கள் கூட பொடுவோக்காக தொழுகின்றோம். காலையில ஃபஜர் தொழுறது இல்ல, துஹர் தொழுறது, துஹர் தொழுறது இல்ல, அசர் தொழுறது, தான் இஷ்டத்துக்கு தொழுறது, இப்படித்தான் நாம் இருக்கின்றோம். தொழக்கூடியவர்கள் கூட இவ்வளவு ஒரு என்ன சொல்றது பொடுவோக்கான தொழுகையை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 2 ரீசன் இருந்தா போதும். இந்த 2 ரீசன் இருந்துச்சா அந்த சமூகம் நிச்சயமாக அழிக்கப்படும். அபாஉ ஸலாத்தி வத்தபஉ ஷஹவாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், தொழுகையில் பொடுவோக்காக இருக்கக்கூடிய சமூகமாக, மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய சமூகமாக ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்துக்கு வெற்றியே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அழிக்கப்படுவதற்கான காரணமாக இந்த 2 விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆக சுப்ஹானல்லாஹ், ஒரு மிகப்பெரிய துக்கம் நடந்து விட்டது. இந்த சமூகத்துக்கு மிகப்பெரும் அடி அது, இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய துக்கம் அது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிசம்பர் 6 நம்மளுடைய உள்ளத்தில் ரணமாக இன்னும் இருக்கின்றது. சிறு வயதிலிருந்தே அழுது அழுது நம்மளுடைய மஸ்ஜித் நம்மை விட்டு போய்விட்டதே, நம்மளுடைய கையை விட்டு போய்விட்டதே என்ற வருத்தம் இருக்கின்றது. ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நான் கொடுக்கின்றேனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்குள்ள நீங்க போகும் பொழுது தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கான சதக்காவை நீங்கள் கொடுத்து விடுங்க. அது என்ன? 2 ரக்காத் தொழுதுருங்க. இது மஸ்ஜிதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு மிகப்பெரிய கண்ணியம் இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியை எழுப்புவதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சொர்க்கத்தில் மாளிகையை தருவான்.
எவ்வளவு ஒரு சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்பது அவ்வளவு பெருசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள்? தொழுகை மட்டும் அங்கு செய்தார்கள், குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக, பொருளாதார துறையில, அரசியல் துறையில எப்படி வாழ வேண்டும் என்ற பயிற்சி பற்றிரையாக அன்றைய மஸ்ஜிதுகள் இருந்தது. மஸ்ஜித்கள் தான் உள்ளத்துல அதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு இடமாக முஃமின்களுக்கு அது இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துல அப்படி இருக்குதா? நாளை மறுமை நாள்ல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் 7 கூட்டத்துக்கு அர்ஷுடைய நிழல் கொடுக்கப்படும். அதுல ஒரு கூட்டம் இது மஸ்ஜிதை தன்னுடைய உள்ளத்துல எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கிறது, தேடிக்கிட்டே இருப்பார். மஸ்ஜிதுக்கு எப்படி போவோம், மஸ்ஜிதுக்கு எப்பொழுது போவோம், அல்லாஹ் முன்னாடி எப்பொழுது நிற்போம், அந்த தேட்டத்தோடு இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை அர்ஷுடைய நிழலை கொடுக்குறான். மஸ்ஜிதுக்கு அவ்வளவு கண்ணியம் இருக்குது சகோதரர்களே. டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை இழந்து விட்டோம். ஒரு விஷயத்தை இழந்தோம் என்றால் நாம சொல்ல வேண்டியது என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்திருக்கின்றோம், மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே போகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மரணிச்சார்கள். சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள விடவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்துக்க மாட்டார்கள் என்று நம்பும் அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. அந்த அளவுக்கு கவலையில மிஞ்சிட்டாங்க எல்லா சஹாபாக்களும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய்யுன் கய்யூம், அல்லாஹ் நித்திய ஜீவன் என்று. இன்றும் இதை வைத்துதான் நாம் உதாரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது உண்மைதான். நாம பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இந்த பள்ளி வாயில் இருக்குல்ல, அதை வணங்கல, பள்ளி வாயில நாம வணங்கல, அது ஒரு கட்டிடம், அவ்வளவுதான். நாம வணங்குறது யாரு தெரியுமா? அல்லாஹு அஸ்ஸ வஜல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை. பள்ளி வாயில் இடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கவலை நமக்கு இருக்கின்றது, அதில் உண்மைதான். ஆனால் அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் புறக்கணித்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் யாரை வணங்குகின்றோம்? பள்ளி வாயிலை வணங்குகின்றோமா? பாபர் மஸ்ஜிதை வணங்குகின்றோமா? அல்லாஹ்வை வணங்குகின்றோமா? பாபர் மஸ்ஜித் தான் நம்ம கையில இருந்து போயிருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போகலையே. அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசக்கூடியதை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹு அஸ்ஸ வஜல் நம்மை தொழ அழைக்கின்றான். ஹய்யா அலஸ் ஸலா, தொழ வாருங்கள் என்று சொல்லுகின்றான். நாம் தொழவில்லையே. யாரை வணங்குகின்றோம்? நாம் பாபர் மஸ்ஜிதை வணங்குகின்றோமா? அல்லாஹ்வை வணங்குகின்றோமா? சுப்ஹானல்லாஹ், சற்று யோசிச்சு பாருங்க. நீதி போராட்டங்கள், கவலை, இதெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டியதுதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மனமாற்றம் நம்மகிட்ட நடக்கல. நாம் அல்லாஹ்வை வணங்காதவனாக இருக்கின்றோம், அல்லாஹ்வை பற்றி எந்த கவலையும் இல்லாதவனாக இருக்கின்றோம், தொழுகையை புறக்கணிக்கவனாக இருக்கின்றோம். நம்மளுடைய கவலை எல்லாம் பொய்யோ என்று தோணுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கட்டும். அதனால தொழுடும் சகோதரர்களை, தொழுகையை பேண வேண்டும் சகோதரர்களே. உண்மையிலேயே நமக்கு வெற்றி வர வேண்டும் என்றால், வெற்றி நமக்கு வேண்டும் என்றால், பாபர் மஸ்ஜித் மாதிரி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எத்தனையோ நம்மளை சுத்தி இருக்கின்றது. இதில் இந்த மஸ்ஜிதில் போய் ஒளி ஏற்றுங்கள், இந்த மஸ்ஜிதில் போய் அழகுபடுத்துங்கள், தொழுது அழகுபடுத்துங்கள். மஸ்ஜிதில் ஒரு சஃப் இருக்கும் பொழுது மனசெல்லாம் ரணமாக வலிக்கும் சகோதரர்களே. பள்ளிவாசல்ல காலையில ஃபஜர்ல ஒரு சஃப் நிறையறதுக்கு முடியாத எத்தனையோ பள்ளி வாயில்கள் இருக்கின்றது. என்ன நீங்க பள்ளிவாசலுக்கு கண்ணியம் கொடுக்கிறீர்கள்? என்ன மாதிரியான கண்ணியத்தை நாம் கொடுக்கின்றோம் சகோதரர்களே? பள்ளிக்கு அழைக்கப்பட்டால், தொழ அழைக்கப்பட்டால் நம்மளால தொழ முடியல, எனக்கு கடையில வேலை இருக்குது, எனக்கு அலுவல்ல வேலை இருக்குது, நான் இப்பொழுது தொழ மாட்டேன், நான் வேற ஏதோ என் ஃப்ரெண்டு கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே நம்ம பாபர் மஸ்ஜிதுக்கு கவலைப்படுறோங்கிறது உண்மையா? அது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஓடி போய் தொழ மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் சோதனை அல்லவா இது? ஒவ்வொரு டிசம்பர் 6 வரும்பொழுது இந்த ஞாபகத்தை அல்லாஹ் காட்டுறானே. எதற்காக இன்னும் நாம தொழ மாட்டோம்? இந்த சமூகம் ஏன் தொழுவதில் பேணுதல் இல்லாம இன்னுமே இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி சகோதரர்களே.
இன்ஷா அல்லாஹ் இனிமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக தொழாதவர்கள் தொழுவோம், பள்ளியில் போய் தொழாதவர்கள் தொழுவோம், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர் அதை விட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் நாம் சரியான முறையில் இருப்போம். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். உண்மையிலேயே டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடித்தது நமக்கு மிகப்பெரும் கவலையாக இருக்கின்றது என்றால், இடித்த அந்த கயவர்களும் இடித்த அந்த அல்லாஹுடைய விரோதிகளும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஏன் அல்லாஹ் சொல்கின்றான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்கின்றான். உதவி தேடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம கேட்கக்கூடிய துஆவை விட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் எதுவுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தண்டிப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலிருந்தே அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவான். அப்படி உருவாக்கிய வரலாறுகள் இருக்கின்றது. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நாம துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியை கேட்கறத தடுக்கல, அதனால நீதி கேட்போம். அதே நேரத்தில் நாம உண்மையாக இருப்போம். நம்மளுடைய கவலையில நமக்கு உண்மை இருக்கணும். நாம தொழவே இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குறதுல பொடுபோக்காக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லியிருக்கின்றானோ அதை செய்ய மாட்டோம். அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பள்ளிவாசல் ஏதாவதுன்னா நமக்கு கவலை வந்துடுது. இது எப்படி அது? அப்போ அது உண்மையாக இருக்க வேண்டும். நாம முஃமின்கள், நயவஞ்சகர்கள் கிடையாது. உள்ளொன்றும் வெளியொன்றுமாக இருக்க மாட்டோம். உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் அது ரணமாக வலிச்சிச்சின்னு சொன்னா என்னுடைய மற்ற பள்ளிகளுக்கு நான் கண்ணியத்தை கொடுப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கையேந்துவேன். யா அல்லாஹ் எங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ், எங்களுடைய நீதி கேட்புக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ், இந்த பாபர் மஸ்ஜிதை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் நாடினால் தருவான். ஒஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா he is the best of planners. அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் மாதிரி சூழ்ச்சி செய்ய வேறு யாரும் கிடையாது. எல்லாரும் சூழ்ச்சி செய்வார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதற்கு, கண்ணியத்தை குலைப்பதற்கு, மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கு, இப்படி எல்லாத்துக்கும் சூழ்ச்சி செய்வார்கள். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிளான் பண்ணிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்லிடம் நாம அதிகமாக துஆ செய்வோம். மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட துஆ செய்வோம். யா அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டு. யா அல்லாஹ் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு புரிதல் கூடிய அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு நிச்சயமாக நேர்வழி கொடுக்கக்கூடியவன். நேர்வழி கூடிய அல்லாஹ், முஸ்லிம்களை வலு சேர்த்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ செய்வதை விட்டுவிட்டு, அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துவதை விட்டுவிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்வதை விட்டுவிட்டு நாம என்ன போராட்டம் செய்தாலும் சரி, சகோதரர்களை நோட் பண்ணி வச்சுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க. என்ன போராட்டம் செய்தாலும் சரி எந்த வெற்றியும் கிடைக்காது. வெறுமனை நம்மளுடைய தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். தண்ணி குடிச்சிட்டு போய் உட்கார வேண்டியதான், வேற ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தொழாதவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அழுது பிரார்த்தனை செய்யாதவர்கள், அல்லாஹ்வுக்கு உண்மையாக இல்லாதவர்கள் நம்மளுடைய சமூகத்தில் இருந்தார்கள் என்றால் நிச்சயம் வெற்றி கிடையாது. நாம மாறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உண்மையான நல்லடியானாக மாற வேண்டும். நம்முடைய உள்ளமும் சரி வெளிப்படையும் சரி இந்த இரண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இஹ்சானாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம செய்யறது என்ன தெரியுமாங்க? 5 வேளை தொழுகையை நாம விடவே கூடாது. இதெல்லாம் தான் டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள். இதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு மிக பெரும் வெற்றியை தருவான் என்பது மிக உறுதியான விஷயம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அவன் வெற்றி தந்தான் என்றால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த பவரும் கிடையாது. அதனால இந்த சமூகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாம் கண்ணியத்துக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மளுடைய எல்லா நல்லமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவகாரியங்களை மன்னிப்பானாக. நம்மளுடைய நிலைமையை மாற்றுவானாக. டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இந்த நாள் உண்மையிலேயே மிகப்பெரிய வழியை நமக்கு தருகின்றது. அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அவனுடைய ஆலயமான பாபர் மஸ்ஜிதை மீண்டும் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.